நான் எக்ஸ்க்ளூசிவ் பேஸ்ல எங்க சேனல்ல கொடுங்க, பெரிய படத்தை எல்லாம் நான் எக்ஸ்க்ளூசிவ் பேஸ்ல கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதாவது ஏற்கனவே வேற சேனல் கொடுத்துருப்பாங்க, ஆனா நான் எக்ஸ்க்ளூசிவ் பேஸ்ல கொடுத்த எல்லா படத்தையும் நம்ம சேனல்ல போடலாம். இப்போ நான் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா நம்ம சேனல்ல பல முக்கியமான படங்களையும் போட முடியும். அப்படிப்பட்ட விதத்துல நம்ம வந்து ஒரு ஓடிடி நிறுவனத்தை ஆரம்பிச்சு, ஓடிடி சேனல் ஆரம்பிச்சு நம்ம மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும்னு நான் கேட்டுக்கிறேன். மூணாவதா ஒரு கோரிக்கை என்னன்னா, நம்மளை விட சின்ன இண்டஸ்ட்ரியா இருக்கிற மலையாள சினிமா விபிஎஃப் மாஸ்டரிங் யூனிட் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஒரு 150 திரையரங்குக்கு விபிஎஃப் அவங்க இல்லாம, கட்டணம் இல்லாம கண்டென்ட் டெலிவரி பண்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 1200 திரையரங்களுக்கும் நம்மளே கண்டென்ட் டெலிவரி பண்ற விபிஎஃப் மாஸ்டரிங் யூனிட்டை நம்ம ஆரம்பிக்கணும். அடுத்த 3 மாசத்துக்குள்ள நம்ம ஆரம்பிக்க முடியும். அதுக்கான தொழில்நுட்பம் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. ஒண்ணுமே இல்லை, ஒரு 60 லட்சம் ரூபாய் செலவு பண்ணா விபிஎஃப் மாஸ்டரிங் யூனிட் ஆரம்பிச்சு நம்ம வந்து நம்மளே திரையரங்குல என்ன சொல்லுவோம், சாரி சார் நாங்க இனிமே விபிஎஃப் எல்லாம் கொடுக்க மாட்டோம், கண்டென்ட் டெலிவரி பண்ணிடுறோம் எங்க சங்கம் மூலமா. நம்ம சங்கத்துக்கு கொடுக்க வேண்டியது என்னன்னா கண்டென்ட் டெலிவரிக்கான சார்ஜ் மட்டும்தான். 2500 ரூபாயிலிருந்து 3500 ரூபாய், அவ்வளவுதான் கண்டென்ட். எல்லா திரைப்பட தயாரிப்பாளர்களும் அவங்க படங்களை ரிலீஸ் பண்ண முடியும். 3000 ரூபாய் கொடுத்தா போறோம், நம்ம வந்து கண்டென்ட்டை போய் டெலிவரி பண்ண முடியும். இந்த 3 கோரிக்கைகளும் நடிகர்களுக்கான ரெவென்யூ ஷேர் முறையை நம்ம வந்து அடுத்த 6 மாசத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா தமிழ் சினிமா உயரும். தமிழ் சினிமா, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மிகப்பெரிய ஒரு சங்கமா தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலே பேசப்படும். அதுக்கு நம்ம சுதீஷ் சார் இருக்காரு, அவர் மூலமா நம்ம வந்து பல விஷயங்கள் நம்ம கேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கேட்க முடியும். ஸோ இதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும், தயாரிப்பாளர்களும் கூட இருக்கணும். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மிகப்பெரிய அடுத்த கட்ட நடைகள் எடுத்து வெற்றிகரமான இந்த வருஷத்துல, இந்த 2026-29 ஒரு ஆடியோ லேபிள், ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம், ஒரு விபிஎஃப் மாஸ்டரிங் யூனிட், அப்புறம் ரெவென்யூ ஷேர் முறையில் நடிகர்கள் இப்படி எல்லாம் கொண்டு வந்து மிகப்பெரிய வளர்ச்சிக்கு கொண்டு வரணும்னு வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.